கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சேரன் பல்லவன் 2 பேருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீட்டில் வந்து கவலையோடு உட்காந்துருக்கும் போது தான் சோழனும் கேட்குறாங்க, நிலாவும் கேட்குறாங்க, அண்ணா என்னென்ன ஆச்சு? சந்தாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனீங்களே, சந்தாவை பார்த்தீங்களா, பேசுனீங்களா? காலையிலேருந்து நானும் மாறி மாறி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் யார்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லாமல் இப்படி நீங்கள் அமைதியாகவே இருந்தால் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே நிலா வந்து கேட்குறாங்க சேரன் கிட்ட. டேய், இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, வாயை திறந்து பதில் சொன்னாதான் என்னடா அப்படின்னு அங்கே நடேசன்னு சொல்ல, இல்லை நானும் அண்ணனும் சந்தா அண்ணியை பார்க்கலான்னு தான் போனோம். அவங்களையும் பார்த்தோம், பேசணும். ஆனால் அவங்க அப்பா திடீர்னு வந்து சந்தாவை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீ சந்தாவை இங்கே அவங்க தாய்மாமனுக்கு தான் கட்டி வைக்கவும் போகிறாங்களாம். அவர் அன்றைக்கி சும்மா சொன்னாராம். நீங்கள் அவ்வளோ தூரம் பீகாருக்கு போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்த பிறகும் கூட அவரோட முடிவில் தெளிவாக தான் இருந்திருக்காரு. உங்களை எல்லாரையும் ஏமாற்றி பிரச்சனை பண்ணாமல் அங்கேருந்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு பல்லவனு சொல்ல, எனக்கு அப்போவே தெரியும்டான்னு இங்கே நடேசன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னவா, அவங்க பொண்ணு சந்தாவை அவங்க தாய்மாமனுக்கே கட்டி வைக்க போகிறாங்களாமா? ஏன் சேரனுக்கு கொடுக்குறதுல என்னவா அப்படின்னு சொல்ல, உங்களை மாதிரியான ஒரு ஆள் இங்கே இருக்கும்போது எந்த பொண்ணை தான் அவங்க இங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அதான் அவங்களும் யோசிக்கிறாங்க போலன்னு அங்கே சோழன் சொல்ல, சோழன் கொஞ்சம் அமைதியாக இருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டா. அண்ணே, நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணே, நிச்சயமாக சந்தாவை அப்படியெல்லாம் அவங்க தாய்மாமனுக்கு கட்டி வச்சிட முடியாது. நாங்களாம் எதுக்கு இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அங்கே நிலா சொல்லும்போது, இல்லைம்மா நிலா, எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னுடைய கல்யாண வாழ்க்கை, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே நடக்காட்டி போனாலும் நான் கவலைப்பட போகிறதும் இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்னென்ன நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக விட்டுடுவீங்க? சந்தா அப்படி இருப்பாங்களா? பாவம் இல்லையா அவங்க உங்களை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க நிலாவும். இதெல்லாம் கேட்டு சேரன் அதிர்ச்சியோடு இருக்க அனீஷ் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அனீஷ் அப்படியே வெளியே உட்காந்து கீழே மண்டிட்டு கதறி அழுக, சத்தம் கேட்ட எல்லாருமே இங்கே வெளியே ஓடி வராங்க. அனீஷ் என்னாச்சுன்னு அங்கே ஓடி வர சேரன் அனீஷ் கீழே உட்காந்துருக்கதை பார்த்ததும் தூக்கி விடவும் செய்கிறாங்க. என்னாச்சு அனீஷ், இப்போ எதுக்கு அழுகிற? சரி வந்து உட்காரு, நிலா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு சொல்ல, சரிங்க என்னன்னு உள்ளே ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து அனீஷ்க்கு கொடுக்க, இல்லை பையா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. என்னாச்சு, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, சந்தா கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. அதுக்கு அனீஷோ, நேற்று நைட்டு நீ சந்தாவை வந்துட்டு பார்த்துட்டு போனதுக்கு பிறகு அங்கே பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அதான் எங்கள் தாய்மாமன் அவன் பெரிய பிரச்சனையை பண்ணிட்டான். சந்தாவை கல்யாணம் பண்ணி தீரணும்னு முடிவும் பண்ணிட்டான். நல்ல நேரம் நல்ல நாள் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு சந்தாவை கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் அவன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, என்ன அனிஷ் சொல்கிறேன்னு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இங்கே சேரனுக்கு. ஆமாம் பையா, நைட்டோட நைட்டாக இந்த கல்யாணத்தை நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் அம்மா அப்பான்னு எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு அங்கே அனிஷ் சொல்கிறாங்க. சந்தா எங்கன்னு அதிர்ச்சியோடு அதாவது கேட்குறாங்க எங்கள் சேரனும். சந்தா இதுக்கு மேலே எதாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அது ரொம்ப உடஞ்சி போயிட்டு, அது மட்டும் இல்லை சந்தாவும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட போயிடுச்சு. நான் தான் கடைசியில் காப்பாற்றவும் செஞ்சேன். காப்பாற்றி அதுக்கு புத்திமதி சொல்லிட்டு தான் நானும் வந்திருக்கேன். ஆனாலும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை. சந்தாவும் இதை ஏற்றுக்க முடியாமல் தான் அழுதுகிட்டு இருக்கு. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சே, அதான் என் தாய்மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி எங்கள் அனீஷ் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே எங்கள் சேரனால் தாங்கிக்க முடியாமல் அதே இடத்துல சரிஞ்சு விழுங்க. அண்ணா உங்களுக்கு என்னென்ன ஆச்சுன்னு ஓடி வந்து நீலா, சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே தாங்கி பிடிக்கவும் செய்கிறாங்க. அவனை தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணியும் கொடுக்கவும் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு நடேசன், அதுக்குள்ளே உங்கள் அப்பாவுக்கு என்ன அவசரம், ஏன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா? 6 மாதம் டைம் தான் இங்கே சோழன் கேட்டிருந்தால அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சொன்னது எல்லாமே போய் அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. கடைசியில் ராமேஸ்வரத்துக்கு வந்தது கூட காரணம் இதுதான் காரணமே. எதுக்காக தெரியுமா அவங்க இங்கே வந்தது? இந்த கல்யாணத்தை பண்ணணுன்றதுக்காக தான். அதுவும் இங்கே தான் பண்ணணுன்றது முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. எங்களையெல்லாம் சொல்லாமலே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. சந்தா ரொம்ப அழுகுது பையன், என்னால் அங்கே இருக்க முடியாமல் தான் நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல, இந்த நேரத்தில் நீ சந்தாவுக்கு பாதுகாப்பாக ஆறுதலாக நீ அவ கூடவே இருந்திருக்கணும். இப்படி அவங்கள விட்டுட்டு வந்திருக்கக்கூடாதுன்னு அங்கே சோழன் இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சேரனால் பேச முடியாமல் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க.
சந்தாவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சேரனால் ஏற்றுக்க முடியலை. அப்போ தான் எங்கள் நடேசன்னு சொல்கிறாங்க, இப்போது சேரனுக்கு கல்யாணம்னு பேசினாலே அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கல்யாணமே ஆகிடுது. இங்கே பாரு சேரா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி பேசுகிறதே நான் தப்புன்னு கூட நினைக்கலாம். என்னடா இவனுக்கு என்னுடைய கஷ்டம் எதுவுமே புரிய மாட்டுதுன்னு கூட என்னை பற்றி நீ அவ்வளோ மோசமாக கூட நினைக்கலாம். நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஏற்கனவே நீ கார்த்திகாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. கார்த்திகாவும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போது அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கீழே அருந்து விழற நிலைமையில தான் இருக்குது. அப்போது நீ அதை தாங்குகிற ஒரு தூணாக இருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்ன அங்கிள் சொல்கிறீங்கன்னு அங்கே நிலாவும் சொல்கிறாங்க. ஏமா கல்யாணம் ஆயிடுச்சேன்னு அந்த பொண்ணை இங்கே ஏற்றுக்க முடியாதா அப்படின்னு சொல்ல, சச்சை நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை அங்கிள். ஆனால் கார்த்திகா வீட்டில் இருக்கவங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் இதில் விருப்பம் இருக்கணும்ல. திடீர்னு அண்ணனால் மனசை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாதே. கார்த்திகா இல்லைன்னா சந்தா, திரும்ப சந்தா இல்லைன்னா கார்த்திகான்னு அப்படின்னு அங்கே நிலாவும் சொல்ல, அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எதுவுமே பேசாமல் சேரன் உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அண்ணனை இந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் கூடவே நம்ம வீட்டிலே இருக்கலான்னு அங்கே நிலாவும் சொல்ல, அதை கேட்ட உடனே அதுக்கு அங்கே சேரனும், அதை கேட்ட உடனே அங்கே சோழனும், ஆமாம் நிலா, நாம் யாரும் எங்கேயும் போக வேண்டாம், அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இங்கேயே இருப்போம். அண்ணனுக்கூட லைஃப்பில் மட்டும் ஏன்டா அப்படி நடக்குதோ தெரியலை. சீக்கிரமாகவே இதுக்கு ஏதாவது நம்ம முடிவு கட்டணும். சீக்கிரமாகவே அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவர் சொல்கிற மாதிரி இவர் எந்த நேரத்தில் எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் பேசுகிறவர் தானா சொன்ன விஷயம் சரின்னு தான் எனக்கு தோணுது. திரும்ப கார்த்திகா வீட்டில் போய் பேசி பார்க்கலாமே. அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே கார்த்திகா, சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு தானே கார்த்திகா. அண்ணனும் கார்த்திகாவும் ஒருத்தர் காதலிக்கவும் தானே செஞ்சாங்க. அவங்க காதல் கை கூடாமல் போச்சு. சரி சந்தா வந்தாங்க, சந்தாவையாவது அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தோம். நாம தான் அண்ணன்கிட்ட அதை பற்றி பேசவும் செஞ்சோம். இப்போ தான் சந்தாவுக்கு கல்யாணம் ஆகி போச்சே. அதுவும் இல்லாமல் அவன் மாமாக்காரன் துப்பாக்கி அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கவன். அதுக்கப்புறமா நாம் அந்த ஊருக்கும் போக முடியாது, பார்க்கவும் முடியாது. அதான் பீகாருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அனிஷா சொன்னது உனக்கு தெரியும்ல நிலான்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவும். அண்ணே நான் அண்ணன் கூடவே இருக்கேன்னு பல்லவன் உள்ளே போயிடுறாங்க. இப்போ என்ன நிலா பண்ணுறது அப்படின்னு சொல்ல, டேய் 2 நாள் போனால் அவனே சரியாயிடுவான். அதுக்கப்புறமா கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த சம்மந்தத்தை முடிச்சிருவோம் பேசி அப்படின்னு அங்கே நடேசன்னு சொல்கிறாங்க. அங்கிள் இது எல்லாம் சரியாக வருமா? அண்ணன் இதுக்கு ஒத்துப்பாரான்? எனக்கு அதுதான் சந்தேகமாகவே இருக்குது. இல்லை கார்த்திகாவும் தான் இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒத்துப்பாங்கம்மா, ஒத்துக்கிற மாதிரி நம்ம பேசணும். இப்படி திடீர்னு இன்னொரு கல்யாணத்துக்கு யாராலையும் ஏற்பாடு நடந்துக்க முடியாதான், திடீர்னு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கவும் முடியாதான். ஆனால் அந்த பொண்ணும் என் தங்கச்சி பொண்ணு, என் தங்கச்சி மேலேலாம் பாசம் இல்லை, ஆனால் அந்த பிள்ளை மேலே எனக்கு பாசம் இருக்குமா அப்படின்னு அங்கே நடேசன்னு சொல்கிறாங்க. இங்கே நிலாவும் யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. அண்ணனுடைய லைஃப் சீக்கிரமாக சரியாகணும். அட்லீஸ்ட் கார்த்திகாவாதி இதுக்கு ஒத்து வருவாங்களா தெரியல, பார்க்கலான்னு யோசனை பண்ணியபடி இருக்காங்க.